அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா நல்லடியார்களுக்கு ஸ்வர்க்கத்தை பரிசாக தருவதாக திருக்குர்ஆனில் கூறியுள்ளான். அந்த ஸ்வர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்வர்க்கம் இறைவனின் நல்லடியார்களுக்குரிய கண்ணியமும் நிரந்தரமும் உடைய வீடாகும். அதிலுள்ள பாக்கியங்கள் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளத்திலும் ஊசலாடி இருக்காத ஒன்றாகும். அது மனிதன் படித்ததற்கும் கேள்விப்பட்டதற்கும் மேலுள்ளதாகும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. ஸ்வர்க்கத்தில் அந்தஸ்துகள் முஃமின்களின் செயல்களில் அளவை பொறுத்து ஏற்றத்தாழ்வுடையதாகும். அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி வழங்கப்பட்டவர்களையும் அவர்களின் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஸ்வர்க்கத்தில் எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை உண்ணவும் குடிக்கவும் செய்வார்கள். அவற்றில் நிறம் மாறிவிடாத தண்ணீர் ஆறுகளும், ருசி மாறாத பாலாறுகளும், தெளிவான தேனாறுகளும், சுவையான மதுபான ஆறுகளும் உள்ளன. அவர்களின் மது உலக மது போன்றதல்ல. அல்லாஹ் கூறுகிறான், தெளிவான பானம் நிறைந்த குவளைகளை அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும். அது மிக்க வெண்மையானது, அருந்துபவருக்கு மதுரமானது, அதில் கெடுதியும் இராது. அதனால் அவர்கள் புத்தி தடுமாறவும் மாட்டார்கள். ஸ்வர்க்கத்தில் ஹூருல் பெண்கள் மணமுடித்து வைக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸ்வர்க்கத்து பெண்களில் ஒருத்தி உலகத்தாரிடத்தில் வெளியேறி வந்துவிட்டால் வானம் பூமி இவ்விரண்டிற்கிடையே உள்ளவற்றை ஒளிமயமாக்கி விடுவாள். அவற்றில் நறுமணத்தை நிரப்பி விடுவாள். ஸ்வர்க்கவாசிகளின் மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ்வை தரிசிப்பதாகும். ஸ்வர்க்கவாசிகள் மல ஜலம் கழிக்கவோ மூக்கு சீந்தவோ உமிழவோ மாட்டார்கள். அவர்களின் சீப்புகள் தங்கமாகவும் வேர்வைகள் கஸ்தூரியாகவும் இருக்கும். அவர்களின் இவ்வருள் பாக்கியம் துண்டித்திடவோ குறைந்திடவோ செய்யாத நிரந்தர பாக்கியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஸ்வர்க்கம் நுழைகிறாரோ அவர் பாக்கியம் பெற்றுவிட்டார், சிரமப்படவோ சோர்வடையவோ மாட்டார். ஸ்வர்க்கவாசிகளின் குறைந்த பங்கு உலகம் அனைத்தையும் 10 முறை வழங்கப்படுவதை விடவும் சிறந்ததாகும். இவ்வாறு வழங்கப்படுபவன் தான் நரகிலிருந்து வெளியேறி கடைசியில் ஸ்வர்க்கம் நுழைந்தவன். இறுதியாக சக்திமிக்க அல்லாஹ்விடம் நமக்கு ஸ்வர்க்க பாக்கியத்தை வழங்கிடவும் நரகிலிருந்து பாதுகாத்திடவும் வேண்டிக் கொள்ளலாம். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் பதிலளிக்க கூடியவனாகவும் இருக்கிறான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.